ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து மீன் தான். மீன் குழம்பு வைக்க போகிறாங்க அம்மா. அதுதான் இந்த வீடியோவில் ஸ்பெஷல். இன்னைக்கு என்ன மீனுமா? மத்தி. மத்தி மீன் காட்டு பாருங்க. இன்னைக்கு செம்ம ரஷ்ஷுங்க மீன் விற்கிற இடத்துல. அதனால க்ளீன் பண்ணல, அம்மா தான் வந்து க்ளீன் பண்ணாங்க. அந்த வீடியோ எடுக்க முடியல. இதோ க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அது இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. என்னம்மா அது? ஜீரகம், மிளகு, இஞ்சி, தக்காளி, கசகசா, காஞ்ச மிளகா. எனக்கு சுகர் இருக்கிறதுனால தேங்காய் போடல. எனக்கு சுகர் இருக்கிறதுனால அம்மா தேங்காய் போடல. இது எனக்காக தான் இந்த மீன் குழம்பு. ஸோ அதனால இதுல தேங்காய் இல்லை. கொத்தமல்லி. தேங்காய் போடாம எப்படி மீன் குழம்பு வைக்கிறது? தனியா இல்ல, பவுடர் வாங்கிக்கிறேன். தனியா பவுடர். தனியா பவுடர். தனியா இல்லாதனால பவுடர் வாங்கிக்கிறாங்க அம்மா. ஆமா. இப்ப என்னம்மா? புளி. எவ்வளவு புளி காட்டு? அது வச்சிருக்காமா. மடமடன் செஞ்சு எனக்கு கொஞ்சம் கொடுங்க. சோ புளி சரிங்களா? இப்ப கேஸ் பத்த வச்சு அம்மா வறுக்க போறாங்க எல்லாத்தையும். அதான் மடமடன் செஞ்சு எனக்கு ஒரு கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா நிம்மதியா சாப்பிடுவேன். என்னம்மா ஒண்ணுமே பேச மாட்டேன்ற? ஃபர்ஸ்ட் மிளகாய். அது கிச்சன்ல இருக்க எதையாவது எடுத்து வீட்டு அம்மா பேசாம இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. தனக்கு தானே கண்ட்ரோல்ல இருக்கு. கண்ட்ரோல்ல இருக்கு, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் பூண்டு கூட ஒரு பூண்டு. ஏன்னா மீன் கொஞ்சமா இருக்கிறதுனால பூண்டு ஒண்ணுதான், அவ்வளவுதான். சோ மிளகா நல்லா வெந்துட்டு இருக்கு. வறுத்துட்டு இருக்காங்க அம்மா. மிளகா வறுத்து தட்டில் வச்சுட்டாங்க. இப்போ அம்மா வந்து ஜீரகமும் மெழுகும் வறுக்கிறாங்க. ஸோ மிளகும் ஜீரகமும் நல்லா வந்துட்டு இருக்கு. அம்மா அப்படிதான் பண்ணுவாங்க. கொட்டிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இது மூணுமே வறுத்தாச்சு. இன்னும் இது என்னம்மா? தனியா பவுடராகவே வறுத்துறியா? அவ்வளோதான். லைட்டாக தான். சட்டி சூடாக இருக்கிறதுனால இது பவுடர்ன்றதுனால அம்மா அப்படியே போட்டு அப்படியே எடுத்துட்டாங்க. பச்சை வாசனை வரும் கடையில் வாங்க. அதனால நல்லா இருக்கும். தனியா இல்லை, பார்க்கல அதை. சரி, அவ்வளோதான். அப்புறம் கசகசாமா கசகசா அதுவும் அப்படியே தான். பெருசாலாம் ஒன்று. ஏன்னா சட்டி சூடாக இருக்கிறதுனால அப்படியே ஒரு இதுவாக போட்டு அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இப்போ மசாலா இதெல்லாமே வறுத்தாச்சு. இப்போ இது மிக்ஸி போடணும். அம்மா பூண்டு அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பூண்டு உரிச்சிட்டு இருக்காங்க அம்மா. ஸோ பூண்டு உரிச்சாச்சு. ஸோ இது இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ அம்மா மிக்ஸி போட போகிறாங்க. ஸோ மசாலா பூண்டு எல்லாத்தையும் போட்டிருக்காங்க சரிங்களா? அது கூட கொத்தமல்லி, இஞ்சி ஆட் பண்ணிட்டாங்க அம்மா, போட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ அம்மா மிக்ஸி போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆச்சு. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். கொஞ்சம் இப்படி மாதிரி விட்டு மிக்ஸி போட்டுக்கோங்க. ஒரேடியாக ஆன் பண்ணிக்காதீங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்க அம்மா. ஸோ இப்போ அம்மா தக்காளி அறுத்து போடுறாங்க அதில். பார்த்துக்கோங்க. இப்படி மாவு அரைஞ்சிட்டும் இருக்கும் மசாலா. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறாங்க அம்மா. ஸோ மிக்ஸி போட்டு முடிச்சாச்சு. ஸோ மசாலா இந்த அளவுக்கு அரைஞ்சா போதும் சரிங்களா? மீன் குழம்புக்கு இது எங்கள் அம்மா ஸ்டைலு சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண பிடிக்கணும் பண்ணுங்க. நான் வெங்காயம் எல்லாம் போட மாட்டேன். அம்மா வெங்காயம் எல்லாம் போட மாட்டாங்க. நிறைய பேர் வெங்காயம் போடுவாங்க. அம்மா இப்படி வெங்காயம் எல்லாம் போட மாட்டாங்க. ஸோ இப்போ குழம்பு பண்ணலாம். அம்மா கேஸ் பற்ற வைக்கிறாங்க.
கேஸை பற்ற வச்சு அது மேலே பாத்திரத்தை வைக்கிறாங்க. ஸோ பாத்திரம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ ஆயில் ஊற்றிக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ கடுகு போட்டுடலாம். எண்ணெய் காயணும். இன்னும் காஞ்சிட்டு போட்ட உடனே பொரியணும், அந்த மாதிரி காயணும். ஓ அப்படியா? போட்ட உடனே பொரியணுமாங்க, அந்த மாதிரி காயணும். ஸோ கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலையை பொரிக்கிறது வீடியோ எடுக்கிறதாங்க தெரியும். அப்படியே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாரில் இருக்கிற அந்த கொஞ்சம் மசாலா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே அது கொஞ்சம் கழுவி அப்படியே அதில் ஊற்றிட வேண்டியது தான். அவ்வளோதான். ஸோ அப்படியே கொஞ்சம் அதை கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா? இருங்க, அம்மா தண்ணி எடுக்கிறாங்க. அங்கே திக்காக இருக்கா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். உப்பு போட போகிறோம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையாக இருக்கும் அவ்வளோக்கு உப்பு போட்டுக்கோங்க. சரிங்களா? கொச்சை பிறகு மீன், இது கொச்சிட்ட பிறகு மீன் போட்டு அப்படியே ஒரு புளி போட்டு கொச்சை பிறகு புளி ஊற்றிட்டு அப்புறம் மீன் போடலாம். கொச்சை பிறகு புளி ஊற்றிட்டு அப்புறம் மீன் போடலாம். சரிங்களா? இது கொதிக்கிட்டோம். இப்போ இங்கே பாருங்க கொதிக்குது. இப்போ புளி ஊற்றிடலாம். கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம். இப்போ மீன் என்ன இப்பயே போடுறதா இல்லை எப்போ போடுறது? இப்போ புளி போட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் கிண்டிட்டு அது கொஞ்சம் அது ஒரு கொதி வந்தோடனே மீன் எடுத்து போட்டுற வேண்டியதுதான். சரிங்களா? பாருங்க கைஸ், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்குது. ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்சேன், செம்மையா கொதிக்குது பாருங்க. இப்போ மீன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீனா போட்டுக்கலாம். பாருங்க ஒரு மீனா உள்ள போயிட்டு இருக்கு. மீன் போட்டு முடிச்சுட்டு இன்னொரு கொதி வரணுமாமா? இல்ல, சும்மா அது இதா இருந்தா போதும். ஒரு 5 மினிட்ஸ் போதுமா? மீன் ரொம்ப கொதிக்க கூடாது. 5 நிமிஷம் மீன் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா 2 நிமிஷம் விட்டு கிண்டி விட்டு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். மீன் குழம்பு ரெடி ஆயிடும். கைஸ், இப்போ ஒரு தடவை கிண்டி விட்டுடலாம். சரிங்களா? 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு மீன் போட்டு. ஒரு தடவை கிண்டி லைட்டா கிண்டுங்க. ரொம்ப கிண்டிட்டீங்கன்னா அப்புறம் மீன் பொடி பொடியா எடுப்பது. முழுசா இருக்கணும். ரொம்ப ஜோரெல்லாம் இது பண்ணாதீங்க. மெதுவா கிண்டுங்க. இப்படி கிண்டிங்கன்னா இதுவாயிடும். இப்போ ஒரு 3-4 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ கைஸ், அம்மா மீன் குழம்பு வச்சு முடிச்சுட்டாங்க. பாருங்க மீன். ஸோ அவ்வளோதான், மீன் குழம்பு வச்சு முடிச்சாச்சு. பாருங்க கைஸ் எப்படி இருக்குதுன்னு. இது என்னுடைய அம்மா ஸ்டைல் மீன் குழம்பு. உங்களுக்கும் இந்த மாதிரி மீன் குழம்பு பிடிச்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகே, பாய் கைஸ்.